நம்ம சிஎஸ்கேயோட ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். சஞ்சு ஓப்பனிங் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இனிமேல் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் பண்ண போகிறதில்ல. அந்த இடத்துல நம்ம சிஎஸ்கே ஒரு இளம் வீரருக்கு வந்து வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. யார் அந்த இளம் வீரர்? என்ன காரணமாக சஞ்சுக்கு ஓப்பனிங் வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கு? இப்போதைக்கு சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கேவின் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்பட்ட சர்ஃபராஸ் கான் இப்போ திடீர்னு ரஞ்சி டிராஃபிலேருந்து வந்து வெளியேறியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதை பற்றியும் நம்ம நேத்தன் எலிசி இன்ஜுரியிலேருந்து ஒரு மாஸ் கம்பக்கம் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இன்ஜுரி எப்படி இருக்குது, இப்போ என்ன சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நேத்தன் எலிஸை பார்த்துடலாம். இன்ஜுரி காரணமாக பிபிஎல் ஃபைனல் மேட்ச்லேருந்து வெளியேறி இருந்தார். தன்னோட டீமுக்காக கோப்பையை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் நம்ம நேத்தன் எலிஸ் வந்து வெளியேறி இருந்தார். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டார். T20க்கான ப்ராக்டிஸை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நம்ம நேத்தன் எலிஸ் ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்கதா வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தன் எலிஸ் வந்து ரெடி ஆகிட்டார். T20 வேர்ல்டு கப்லேயும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கேக்கும் ஐபிஎல்லையும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்து நம்ம சர்ஃபராஸ் கானை பார்த்தலாம். நம்ம சிஎஸ்கேவின் நம்பிக்கை நட்சத்திரமாக எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா டொமஸ்டிக் மேட்ச்சில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். ஒரு நல்ல ஃபேமிலி வந்து இருந்தார். ஸோ இதன் காரணமாக சிஎஸ்கேவோட ஆடு லெவலில் கன்ஃபார்மாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ரஞ்சி டிராஃபிலேருந்து ஒரு முக்கியமான மேட்சிலேருந்து வெளியேறி இருக்காரு நம்ம சர்ஃபராஸ் கான். ஒருவேளை இன்ஜுரியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இன்ஜுரி எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காரு. இதுக்கான காரணம் வைரஸ் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சில மேட்சஸை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. இப்போதைக்கு மேட்சஸை மிஸ் பண்ணுறது நம்ம சர்ஃபராஸ் கானுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார். ஸோ ஃபார்ம் அவுட் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் ஓப்பனிங்கான மாற்றத்தை பார்த்துடலாம். நம்ம சஞ்சு சாம்சன் இப்போதைக்கு ஒரு மோசமான ஃபார்ம் அவுட்டில் வந்து இருந்துட்டு இருக்காரு. சஞ்சு எடுத்ததுமே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் சிஎஸ்கேவின் ஓப்பனிங் வந்து ஆயுஷ் மாத்திரை சஞ்சு இவங்க தான் வந்து பண்ணுவாங்கன்னு. தொடர்ந்து சொதப்புற நம்ம சஞ்சு சிஎஸ்கே டீமில் ஓப்பனிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இந்திய அணியில் தொடர்ந்து இவருக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டு இருந்தாலும் சொற்ப ரனில் வந்து அவுட் ஆகிட்டு இருந்தார். ஒரு மோசமான ஃபார்மில் வந்து இருக்கார். இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கேவிலும் ஓப்பனிங் பண்ணால் ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா ஓப்பனிங் தான். ஸோ இதன் காரணமாக அதிரடியாக ஆடக்கூடிய சில இள வீரர்களுக்கு அந்த இடத்துல வந்து வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. ஆயுஷ் மாத்திரை இப்போதைக்கு வந்து கலக்கிட்டு இருக்காரு ஓப்பனிங்கில். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஊர்வில் படையில் நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஊர்வில் படையில் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் மேட்ச்சில் ஓப்பனிங்கில் இறங்கி அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஒருவேளை ஊர்வில் படையில் ஓப்பனிங் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ருத்ராஜ் வந்து வரப்போகிறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 பேருமா இருக்கட்டும், அதாவது ஊர்வில் ஆயுஷ் மாத்திரை இவங்க 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம சஞ்சு வந்து வருவாங்க. ஸோ ருத்து அது மட்டும் இல்லாமல் சஞ்சு இவங்க 2 பேரும் ஆல்ரெடி வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஓப்பனிங்கில் எப்படி சிறப்பாக விளாட முடியுமோ அதே மாதிரி வந்து ஆடி கொடுக்க முடியும். ஸோ இதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா சஞ்சுவை கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு வந்து ஆயுஷ் மாத்திரை அது மட்டும் இல்லாமல் ஊர்வில் பட்டேல் இவங்க 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே வந்து ஓப்பனிங்கில் யூஸ் பண்ண போகிறாங்களாம். நம்ம சஞ்சு இருக்கிற மோசமான ஃபார்முக்கு சிஎஸ்கேவில் ஓப்பனிங் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து நல்லதாக இருக்கும். ஆயுஷ் மாத்திரை அது மட்டும் இல்லாமல் ஊர்வில் பட்டேல் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணாங்க அப்படின்னா தொடக்கத்திலிருந்தே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த முடியும். ஸோ ஆயுஷ் மாத்திரை அது மட்டும் இல்லாமல் ஊர்வில் பட்டேல் சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆயுஷ் மாத்திரை ஊர்வில் பட்டேல் இவங்க ஓப்பனிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.